வணக்கம். தலைப்பு செய்திகளோடு நாளேடு செய்திகள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை. பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மசோதா தாக்கல். ஆம், சமூகத்தின் சரிபாதியான பெண் இனத்தின் மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தரும் அரசு திமுக அரசு. சமூகம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் வருகிறோம். இதன் மூலமாக பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது. இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக, பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு அரசு வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். தண்டனைகளை வாங்கி தருவதும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு. பெண் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம்.